ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆக்சுவலாக சீரீஸ் தான் வந்துட்டு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஆனால் ஆக்சுவலி இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் எல்லாமே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சில கால்குலேஷனில் இந்த ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதாவது ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கு, ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். பட் நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க, இந்த கால்குலேஷன் ட்ரிக்கை மட்டும் எனக்கு தனி வீடியோவாக போடுங்க மேம். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி ஒரு குவிக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதில் இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே, அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்குள்ளே தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்குள்ளேயே இந்த ட்ரிக்ஸையுமே எங்களுக்கு தனியாக டீச் பண்ணி போடுங்க. ஸோ நாங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கும் போது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் வீடியோ. இட்ஸ் நாட் அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கான ஒரு ட்ரிக்ஸ்ன்னு ஒரு நோட்ஸ்லையோ ஆர்எல்ஸ் நீங்கள் உங்கள் மைண்டில் எடுத்துக்கிறீங்களோ, ஹவ் நீங்கள் எப்படி அதை இது பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வீடியோஸையும் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கப்படி, இது ரிக்வஸ்டட் வீடியோங்கிறனால இதை நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறனால. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி பண்ணலாம்? மெயினாக வந்து இந்த சிங்கிள் டிஜிட்ஸ்க்கு இப்போ 19 into 8நாலுமே டக்குன்னு நம்ம திணறுவோம்ல. இதை கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ், நான் சொல்கிற ட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும்போது நடுவில் இது வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம உட்காந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து 19 into 8 இதுக்கு ஒரு பென் பேப்பர் யூஸ் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். மைண்ட்லேயே எப்படி ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, இது ஒன்றும் இல்லை. இப்போ 19 into 8 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 19 into 8 வந்துட்டு நீங்கள் 10 plus 9 into 8 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மைண்டில் எடுத்துக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ 10 into 8ங்கிறது 80 அப்படிங்கிறது ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் 9 into 8ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் 72. ஸோ வாட் இஸ் 80 plus 72 is equal to 152. அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டோமா? ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டெப்பெல்லாம் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுறேன். 19 into 8 ஃபஸ்ட்டு நம்ம தான் ஹோல் நம்பரை நம்ம பண்ணிக்கணும். 19 into 8 வந்து 10 plus 9 அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 10 into 8 is 80, 9 into 8 is 72, 80 plus 72 is 152. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு. பென் பேப்பர் எதுவுமே இல்லை. கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது எடுத்துக்கிட்டீங்க. ஆல்ஸ் இப்போ 19 into 8க்கு இன்னொரு ட்ரிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 minus 1, இஃப் சப்போஸ் உங்களுக்கு சப்ட்ராக்ஷன் ஃபாஸ்டராக வருதுன்னா இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 20 minus 1னா 20 into 8 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? வாட் இஸ் 20 into 8? 20 into 8 is 160 minus what is 1 into 8? 1 into 8 is 8. 160 minus 8 is equal to 152. ஸோ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா, எது உங்களுக்கு நம்ம ஆக்சுவலி என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே 20 minus 1 into 8, 20 into 8 is 160, 160 minus 8 is 152. அவ்வளோதான். அப்படி ஃபாஸ்டராக நம்ம அடிச்சுட்டு போகிறவங்க எவ்வளோ பேரும் இருக்காங்க. நம்ம ப்ராக்டிஸில் நம்ம எது ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ 26 into 9 அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 26 into 9 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 20 plus 6 into 9 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் 20 into 9 is 180 plus 9 into 6 is 9 6 are 54. ஸோ 180 plus 54 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா which is equal to 234. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 180 plus 54 is equal to 234. இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 26 into 9, 20 into 9 is 180, 6 into 9 is 54, 180 plus 54 is 234. அவ்வளோதான். ஜென்ரலாகவே நமக்கு ஒரு 10s அந்த மாதிரி ஒரு நம்பரோட நம்ம இன்னொரு நம்பர் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு லாஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 10 plus 28 இருக்குன்னா 38ன்னு தெரியும். அது மாதிரி 20 plus 52 இருக்குன்னா 72. இந்த மாதிரி ஒரு 10ங்கிற ஒரு 10ஆல் ஒரு நம்பர், 0ஆல் ஒரு நம்பர் முடியுதுன்னா அதோட இன்னொரு நம்பர் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ட்ரிக்கை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். 26 20ன்னு எடுத்துக்கிறோம். 6 இன்னொரு தான் மைண்டில் வச்சுக்கிறீங்க. 20 into 9 is 180 plus 9 into 6 is 54, 180 plus 54 is 234. ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த ட்ரிக். இதையுமே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 26 into 9 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா 26 into 10 minus 1 இன்னும் எடுத்துக்கலாம். வாட் இஸ் 26 into 10 ஃப்ரெண்ட்ஸ்? 26 into 10 is 260 minus 26. 26 into 1 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 26 into 1 is 26. ஸோ 260 minus 26 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுடைய ஆன்சர் வந்துட்டு 234 தான் வரும்.
ஸோ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு இப்போது இதுதான் இந்த இதுக்கு சொன்னல இந்த மாதிரி இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 26 into 9 இதோ 26 into 9 அப்பா 9 6 54 4 5 பேலன்ஸ் 9 9 2 18 18 plus 5 is 24 234. இந்த மாதிரி பெண்ணையோ பேப்பரையோ எடுக்கிற வேலை உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்கவே கூடாது. அதுக்காக தான் இது. ஓகேங்களா? இன்னும் சில சம்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம இன்னும் சில சம்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக போடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ 98 into 3 அப்படின்னு இருக்க 98 into 3 எப்படி எடுத்துக்கலாம்? 90 into 3 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 270 ப்ளஸ் 8 into 3 எவ்வளவு? 24. 270 ப்ளஸ் 24 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 294. அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் இஸ் 294. நான் ஸ்டெப்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் எழுதி காமிக்கிறேன். 90 into 3 ப்ளஸ் 8 into 3 அவ்வளோதான். இந்த மாதிரி இதை பண்ணலாம். இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை 100 அதாவது 100 minus 2ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 100 minus 2 into 3ன்னு எடுத்துக்கலாம். வாட் இஸ் 100 into 3? இட் இஸ் 300. 300 minus 6. 300 minus 6 is 294. அவ்வளோதான். இதை 300 minus 6ன்னு எடுத்துக்கலாம், which is equal to 294. இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடிஷன் சூஸ் பண்ணுறீங்களோ சப்ட்ராக்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? ஃபைன். வேறு எங்கே இப்போ நம்ம இந்த இது கண்டுபிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கே அப்ளை ஆகுங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் 30% ஆஃப் 98,000 கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 30% ஆஃப் 98,000னா இதோட 10% என்னங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கரெக்டாக? நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? 10% அப்படிங்கிறது 9,800. அப்போ 30%ங்கிறது இது இன்ட்டு 3 இருக்குமா? ஸோ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது என்னது? 98 into 3 கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக கூட 2 0 ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சது. கரெக்டாக? ஸோ இப்போ உங்களுக்கு 98 into 3 கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 98 into 3 வந்து நமக்கு 294ன்னு தெரியும். ஸோ 30%ங்கிறது 29400 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 29,400 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஈஸியாக வந்துடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே அப்ளை ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். மல்டிப்ளிகேஷன்றது உங்களுக்கு எங்கே வேணால் அப்ளை ஆகலாம். பட் இந்த மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜில் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் ஆகட்டும், ஒரு ஜென்ரலி எந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பார்ட்னர்ஷிப்பு, பர்சன்டேஜ்லேயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் ஆக்சுவலி இந்த பர்சன்டேஜோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த பர்சன்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மல்டிப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு இப்போ நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு போகலாம். 87 into 2. 87 into 2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 80 into 2 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 160 ப்ளஸ் 7 into 2. 7 into 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ 160 plus 14 which is equal to 174. ஸோ இதோட ஆன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 174. நான் இது எப்படி பண்ணியிருக்கேன்னா 80 plus 7 into 2. 80 into 2 is 160 plus 7 into 2 is 14. 160 plus 14 is 174. இதுவும் எங்கே அப்ளை ஆகணும்? இப்போ 20% of 8,700 கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 20%ங்கிறது இவ்வளோன்னா சாரி இதில் 10% அப்படிங்கிறது 870ன்னு பார்ப்போம். ஸோ அப்போ இதில் 20% அப்படிங்கிறது இந்த 870 into 2. அப்போ 870 into 2 அப்படிங்கிறதையும் நம்ம 87 into 2 தான் போடுவோம். அப்போ நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாமா? 174ங்கிறது ஈஸியாக வரும். ஸோ 1740ங்கிறது நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ இங்கே வாங்க. 59 into 4 இதை நம்ம எப்படி பண்ணலாம்? 50 into 4 அப்படிங்க 50 into 4ங்கிறது 200 ப்ளஸ் 9 into 4 is equal to 36 which is equal to 236. அவ்வளோதான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸோ தான். மைண்ட் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோன்னா வேலை முடிஞ்சுது. ஆர் இன்னொரு ட்ரிக்கும் யூஸ் பண்ணலாம். 60 minus 1 into 4ன்னு யூஸ் பண்ணலாமா? 60 into 4 எவ்வளவு? 240 minus 4. 240 minus 4 is 236. எப்படி வேணால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுவும் பர்சன்டேஜில் உங்களுக்கு அப்ளை ஆகுமா? இப்போ உங்களுக்கு 41% ஆஃப் 5,900ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 41% ஆஃப் 5,900னா ஃபர்ஸ்ட் இதில் 10% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% is equal to 590 இருக்குமா? அப்போ இதில் 41%க்கு நம்ம யூஸ்வலாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா 40 plus 1% தான் நம்ம யூஸ்வலாக ஆன்சரும் கண்டுபிடிப்போம். ஸோ 40%ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி 59 into 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 236 வந்துருமா? ஸோ 40% is equal to 2360ன்னு வந்துருமா? 1%ங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 10%ங்கிறது 5,900னா 1%ங்கிறது 59 இருக்குமா? is equal to இதோட இந்த 59 ஆட் பண்ணுவோம். 09 plus
2419 ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கெல்லாம் அப்ளை ஆகுங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்சன்டேஜுங்கிறது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இந்த 41% அப்படின்னு கேட்கும்போது 40 + 1%. அப்போ 40% நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் யூஸ் ஆகுமா? 40%னா 59 × 4 தான் நம்ம கண்டுபிடிப்போம். கடைசியில் ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். கரெக்டாக? ஸோ 59 × 4ங்கிறது 236 ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 41% ஆஃப் 5,000 ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்ளை ஆகுங்கிறதுக்காக இதை காமிச்சிட்டு ஓகேங்களா? இந்த ட்ரிக்ஸ் வேறு இன்னும் எங்கெல்லாம் யூஸ் ஆகலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு சம்ம நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாமா? 74 × 81 இருக்கா? இதை நான் 81 80 + 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க வேண்டியது 74 × 80. ஸோ நான் 74 × 8 நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 74 × 81 74 × 80 + 1 அப்படின்னு நான் மைண்டில் வச்சுக்கிறேன். அதோட அந்த இதை விட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 74 × 80. கரெக்டாக? வாட் இஸ் 74 × 80? நான் 74 × 8 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 74 × 8 அப்படின்னு இருக்கு. அதான் 70 × 8 நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். வாட் இஸ் 70 × 8? 560. கரெக்டாக? 70 × 8 is 560 plus 4 × 8. 4 × 8 is 30, 32. ஸோ 560 + 32 பார்த்தீங்கன்னா 592. ஸோ இதில் ஆன்சர் 5920 ப்ளஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது 74 × 80 கண்டுபிடிச்சிருக்கேன் ப்ளஸ் 74 வரப்போகுது. அவ்வளோதான். ஸோ 4 9 9 5994 தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு இதை எழுதியும் காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். 74 × 80 + 1 அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக அதை மைண்டில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் 74 × 80. இதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா 74 × 8 நான் கண்டுபிடிக்கிறேன். இதை நான் 70 + 4 × 8 அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிறேன். 70 + 8 is 560 + 32. 560 + 32 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா is equal to 592. இது வந்துட்டு 74 × 8க்கு 80 நம்ம கண்டுபிடிக்கணும், which is equal to 5920. இந்த ஸ்டெப்போட ஆன்சர் வந்துட்டு இது 74 × 80 உடைய ஆன்சர் இது. இப்போ 74 × 80 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் 74 × 80 + 74 × 1 தானே? வாட் இஸ் 74 × 1? just +74 which is equal to, அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டெப் தான் இங்கே பண்ணியிருக்கேன், which is equal to 5994. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சம்க்கு போயிடலாம். 56 × 69 இதை எப்படி பண்ணலாம்? 9ல் முடியுதுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 69 நான் 70 - 1 எடுத்துக்கலாமா? கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இது மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். × 70 - 1 56 × 70 - 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 56 × 70 - 56 பண்ணணும். கரெக்டாக? வாட் இஸ் 56 × 70? 56 × 70 50 × 7 50 × 7 நான் 70 7ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 50 × 7ங்கிறது 350. நெக்ஸ்ட் 6 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42, which is equal to 392. கரெக்டாக? ஸோ 3920 அப்படிங்கிறதா 56 × 70 - 56, which is equal to 468 3864 is the answer. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இதையே நான் உங்களுக்கு எழுதியே காமிச்சிடுறேன். 56 × 16 56 × 70 - 1 அப்படின்னு எழுதியிருக்கோமா? இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் 56 × 70 ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். 56 × 70 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 56 × 7 எப்படி பண்ணுறேன்னா 50 + 6 50 + 6 × 7 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். 50 × 7 is 350 plus 6 7s are 42, which is equal to 392. So 56 × 70 is equal to 3920. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 56 × 70 - 56 × 1, which is equal to 3920 - 56 is equal to 3864. Fine friends. ஸோ புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சில இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது என்னங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னும் பெரிய நம்பருக்கு இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னா இப்போ 26 × 301 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 301 இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் நம்பர் 1லேயோ 9லேயோ முடிஞ்சிருக்கணும். பட் இப்போ என்ன சொல்கிறது 311 இப்போ 321 அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் சொல்கிறது அதுக்கு தான் நாங்கள் எழுதியிருக்கேன். 101 201 301 401 501 up to 901. அதே மாதிரி 9ல் முடிகிறதுனா 299 399 499 999 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், 1001லேருந்து 9001 வரைக்கும், அண்ட் தென் 299லேருந்து 9999 வரைக்கும். அது மட்டும் இல்லை, சம்திங் எவ்வளோ வேணால் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டு இந்த லாஸ்ட் டிஜிட் 1ல் இருக்கணும், மிச்சது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி 0ல் முடியணும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1009 அதே மாதிரி இங்கேயும் 999 எவ்வளோ வேணா இருக்கலாம்.
இப்படி இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 26 into 301 26 into 300 plus 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் இது அப்படியே வச்சுட்டு 26 into 300 plus 1னா 26 into 300 plus 26 into 1. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி பண்ணுவோம்னா வெறும் 26 into 3 எப்படி கண்டுபிடிப்போம்? 20 into 3 plus 6 into 3. What is 20 into 3? It is 60 plus 6 into 3 is 18. 60 plus 18 is equal to 78. So 78ங்கிறது 26 into 3 நமக்கு 26 into 300 தேவை. So 7800 plus 26 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 6 2 7826 the answer. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சா? ஸோ 301 into 26 அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். 26 into 300 plus 26 into 1 இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் இருக்கிறதே ஒரு பெரிய நம்பர் எடுத்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதில் இன்னொன்று நீங்கள் ரொம்ப ரொம்ப மெயினாக நோட் பண்ணிக்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம்ல, அந்த இது வந்துட்டு நமக்கு ஒரு 2 டிஜிட்ஸ்க்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கோ. 2 டிஜிட்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இந்த டிஜிட்ஸ் வந்து ஒன்று 1 டிஜிட்டாகவும் இல்லை 2 டிஜிட்ஸ், மேக்ஸிமம் 2 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நோட் பண்ணிக்க வேண்டியது கடைசி டிஜிட் 1ல முடியணும், 9ல முடியும், மிச்சம் இந்த மாதிரி 0ல இருக்கணும். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே 9ஆக இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 87 into 4,01 எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம்? இதை வந்துட்டு 87 into 4 lakhs 400,000 ப்ளஸ் இப்படி எடுத்துக்கலாமா? into 4 lakhs plus 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 87 into 4 lakhs எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம 87 into 4 கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிருமா? 87 into 4 அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? 80 into 4 is equal to 320 plus 7 into 4 is equal to 28. 320 plus 28 is equal to 348. ஸோ 87 into 4 எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 348. அது கூட மிச்சம் ரிமைனிங் 5 0 ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 plus 87. அவ்வளோதான். 87 into 4 lakhs plus 87. கரெக்டா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 4 8 1 2 3 8 7 இதான் இதோட ஆன்சர். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதே இது 87 into 3,99,000 and 3,99,999ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த பாட்டை நான் 4 lakhs minus 1ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டேன்னா 87 into 4 lakhsங்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 3,48,000 minus 87 வரும். இந்த ஸ்டெப் புரியுதுங்களா? இது எப்படி வரும்னா 3,48,000 and then 1 2 3 4 5 minus 87. 87 10. What is 10 minus 7 is 3. 9 minus 8 is 1. Then 9 வரும். 3 4 8 00 9 1 3. இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இருந்ததுன்னா வெறும் -1 பண்ணணும், இந்த மாதிரி இருந்ததுன்னா +1 பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் இது, இதோட ஆன்சர் இது. ஓகேங்களா? என்ன மேம் இது அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா யோசிக்காதீங்க. டு பி ஃப்ராங்க் சொல்கிறேன், ஒரு 2-3 சம்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு யூஸ் ஆகுது இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த பேசிக்காக சில நம்பர்ஸ் எடுத்தாலும் அந்த பர்சன்டேஜுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸ் ஆப்டிடியூடுங்கிறதே பர்சன்டேஜ் டாபிக் இல்லாமல் நிறைய டாபிக்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ பர்சன்டேஜ் டாபிக் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய டாபிக்ஸ் வரும். அதுக்கு நான் ஸ்டார்டிங்கில் வந்து பேசிக்ஸ் சில நம்பர்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபேன்சிஃபுல்லாக இருக்கும். பட் இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவலில் இவ்வளோ பெரிய நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு மேபி சிம்பிளிஃபிகேஷனில் வேணால் சான்ஸ் லக்கில் கேட்கலாம். அப்போ நீங்கள் வேணால் இதை அப்ளை பண்ணலாமே தவிர மற்றபடி நான் ஸ்டார்டிங்கில் பேசிக்கில் நடத்தினதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே ஒரு 10-15 நம்பர் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த இந்த அளவுக்குலாம் நீங்கள் போட்டு பார்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த 2 டிஜிட் நம்பர்ஸ் நான் ஸ்மாலஸ்ட்டாக எடுத்திருந்தேன்ல, அந்த மாதிரி நீங்களே ஒரு 15 சம்ஸ் எடுத்து போடுங்க. அந்த 15th சம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது மேக்ஸிமம் 3 செகண்ட்ஸ் கூட நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அந்த எஃபெக்டை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பட் தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவலில் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் பேரலாக உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் டீச் பண்ணிட்டு இருக்கேன். டேட்டா இன்டர்பிரேஷனோட வீடியோவும் நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோங்கிறனால நான் இதை
பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் நியரிங்காக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறவங்க, நோட் பண்ணிக்கிறவங்க தனியாக நோட் பண்ணிப்பீங்கிறனால தான் இந்த வீடியோ நடுவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.